கர்த்தர் வந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எரேமியா மூலம் கர்த்தர் சொல்கிறாரு. தீர்க்கதரிசனமாக முன்னாலேயே சொல்கிறாரு, பின்னால் நடக்க போகிறத முன்னாலேயே சொல்கிறாரு. குமாரன் காலத்தில் நடக்க போகிறத பிதா இவர் சொல்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. நான் அநேக மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன், அவர்கள் இவர்களை பிடிப்பார்கள் சொல்கிறாரு. அது எங்கே நடக்குதுன்னா, குமாரன் இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு சாமி வந்து யாக்கோபு யோவான் பேதுரு அந்திரே மீன் பிடிக்கும்போது என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு அவர் சொல்கிறார். அந்த பிதா சொன்ன அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுது. அதே மாதிரி கர்த்தர் வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நியாய தீர்ப்பு நாளை பற்றி சொல்கிறாரு. இதோ நான் வேட்டையாடுகிறவர்களை அனுப்புவேன், அவர்கள் காடுகள், மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றிலும் அவர்களை சூறையாடுவார்கள்னு எச்சரிக்கிறாரு கர்த்தர். நம்ம இந்த ரெண்டையும் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் வந்து நம்மளுக்கு வேதத்தை வந்து ஆலயங்கள் மூலமாகவும் போதகர்கள் மூலமாகவும் வேதத்தின் மூலமாகவும் நம்ம படிக்கிறதன் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து நியாய தீர்ப்புக்கு ஃபேஸ் பண்ணும்படி நீங்கள் பாத்திரவான்கள் ஆகுங்கள் அன்னு கடவுள் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்து நம்மளை எச்சரிக்கிறாரு. நம்ம உஷாராக இருந்து அதை உள்வாங்கி நல்ல பிள்ளைகளாக இருந்து நியாய தீர்ப்பை வந்து எதிர்கொள்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாய் பாத்திரம் உள்ளவர்களாய் நம்ம வந்து மாறணும்னு வேதம் விரும்புது. பவுல் சொன்ன மாதிரி பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடினேன், ஓடுங்கள்ன்றான் பவுல். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, அதை அண்ணாடியிலே கர்த்தர் எனக்கு தந்தருள்வான்ற மாதிரி நமக்கு கர்த்தர் வைத்திருக்கும் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம வந்து நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியத்தை நம்ம நடத்தணும்னு இந்த ரெண்டு வார்த்தை மூலமாக எச்சரிக்கிறார். வேட்டையாடுகிறவர்களை நான் அனுப்புவேன்றார். வேதத்தை படிக்கும் பொழுது சந்தோஷமாக உற்சாகமாக படிக்க தோணுது. நியாய தீர்ப்பு அந்த சப்ஜெக்ட் வந்துடுச்சுன்னா இந்த எக்ஸாமுக்கு போகிற மாணவன் மாதிரி, ஸ்டூடெண்ட் மாதிரி டென்ஷன் ஆகிடுது. அது என்னன்னு தெரில, பதட்டம் வந்துடுது எனக்கு. இன்னும் பரீட்சையில் பாஸ் பண்ணுவோமா அன்னு ஒரு டென்ஷன்.